ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அரசாங்கமே ரிலீஸ் பண்ண புக் லிஸ்ட் நம்ம 100 days 100 GK ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கற்பது ஐஏஎஸ் டெலிகிராம்ல இந்த புக் லிஸ்ட் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்களே, இதை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் அப்ப சரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்ப ரீசெண்டா இன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 40K வியூஸ், அதாவது 40,000 மாணவர்களை ஏமாத்திருக்காரோ சோ அவருங்க அந்த அந்த சேனலை வந்து வியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. அந்த வீடியோல இதுதான் பேசுறாங்க, என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃபிளமிங்கோ பப்ளிகேஷன் புக்கை வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1க்காக படிங்கன்னு சொல்லிட்டு. ஃபிளமிங்கோ பப்ளிகேஷன் இன்னும் வந்துகிட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ அது ரெக்கமெண்டேஷனே கிடையாது. ரைட், ஸோ இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் சொல்றேன். 40,000 பேர் அந்த வீடியோ, அதாவது பொய் சொன்ன வீடியோவுக்கு பார்த்திருப்பீங்கல்ல. நான் சொல்றேன், இங்க பாருங்க. உண்மைக்கு ஆதரவு இல்லை, பொய்மைக்கு பேர் ஆதரவு. இங்க பேர் ஆதரவு பிரிச்சு வச்சிருக்கேன். பேர் ஆதரவு. ஓகேங்களா, பேர் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? உங்களை தான் கேட்கிறேன் மக்களே. ஏமாறுறதுதான் உங்களுடைய வழக்கமா? ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு தான் இருப்பான். ஆனா ஏமாறாதே, ஏமாறாதே. உங்களைத்தான் சொல்லுகிறேன். ஏன் இப்படி மாணவர்கள் என்றும் இன்னாலும் என்னாலும் ஏமாறுகிறீர்கள்? சரி, இப்ப இந்த வீடியோ எதுக்காக நான் சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 1, அவேர்னஸ்க்காக அண்ட் நீங்க ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக. சரி, இப்ப இந்த பிடிஎஃப் படிக்கலாமா? இந்த பிடிஎஃப் சொன்ன புக்ஸை படிக்கலாமா, படிக்க கூடாதா? அதை பத்தி சொல்ல போறேன். அண்ட் கன்க்ளூஷன். ஓகேங்களா, மெயின்ஸ்ல இப்படிதான் வரும். இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். மெயின்ஸ்ல இப்படிதான் எழுதணும் மோர் ஓவர். ஓகேங்களா, அப்ப அதே மாதிரி இந்த வீடியோவும். ஸோ ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். ஓகேங்களா, உங்களுக்கு நான் அவேர்னஸ் சொல்லிடுறேன். இந்த பிடிஎஃப் ரீசெண்டா வந்துச்சா? இந்த பிடிஎஃப் கரியர் சர்வீஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல உங்களுக்கு இருக்கும். ரைட்டா? சோ இது கவர்மெண்டோடையதா அப்படின்னு கேட்டா, கரியர் சர்வீஸ் வெப்சைட்ல போய் பாருங்க. tn.gov.in அப்படின்னு தான் வந்து அந்த வெப்சைட் இருக்கும். தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் tn.gov.in. இது முழுவதுமாக அரசாங்கம் கிடையாது, ஆனா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் மாதிரி. ஓகேங்களா, சோ அப்ப இது வந்து இந்த விஷயம் எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா, அமைச்சர் ஜெயக்குமார், அதாவது அதிமுக முந்தைய அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் இருக்கும் போது ரிலீஸ் பண்ணதுதான் இது. ஓகேங்களா, சோ அப்ப இது ரீசன்ட் கிடையாது. ரைட், சரி, எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்தை நானே வீடியோவா போட்டிருக்கேன். இந்த வீடியோல அப்படியே இருக்கும், அதே இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களுக்கு பிளர் அடிக்குதுன்னா நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததுனால பிளர் அடிக்குது. இந்த இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன். ரைட், 2022 இது மாத்த முடியாதுப்பா. நான் இப்ப நினைச்சா கூட இதை மாத்த முடியாது. 2022 பிப்ரவரினா 2ஆம் மாசம். ஓகேங்களா, 22ஆம் தேதி இந்த ஃபைல நான் மாத்த முடியாது. தேதி டைம் முத கொண்டு இருக்குல்ல, என்னால மாத்த முடியாது. 4 மணி போல போட்டிருக்கேன். 5 மணி போல போட்டிருக்கேன். ரைட், சரி, அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோடைய லிங்க் இங்க இருக்கு. அந்த லிங்க் குரூப் 2A பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெக்கமெண்டட் புக் லிஸ்ட் எப்ப கொடுத்துருக்கேன்? 2022. ஸோ அப்ப இது ரிலீஸ் பண்ணல, இப்ப ரிலீஸ் பண்ணல. ஓகேங்களா, இந்த கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இப்ப ரிலீஸ் பண்ணல. சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இங்க பாருங்க, கரியர் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயத்த பிளாக் அண்ட் ஒயிட்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கா? இது எப்ப தெரியும்? அதே விஷயம், அதே பிடிஎஃப் 2021. இதுவும் நான் வீடியோவா போட்டிருக்கேன். இது கற்பது ஐஏஎஸ் டெலிகிராம்ல இருக்கிறது. இப்ப கரண்டா வந்து 33,000 பேர் பக்கத்துல நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க கற்பது ஐஏஎஸ் டெலிகிராம். ஆனா இந்த விஷயத்த எப்ப தெரியுமா நான் போட்டேன்? இங்க பாருங்க, இந்த டேட்டை நான் மாத்த முடியாதுங்க. ஜனவரி 15, பொங்கலுக்கு அடுத்த நாள். ஓகேங்களா, சோ 2021 சொல்ல போனா அது பொங்கல் நினைக்கிறேன். மாட்டு பொங்கல் இல்ல, பொங்கல் அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து 15ஆம் தேதி பொங்கல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே 14 வரும், ஒரு சில வருஷங்கள்ல 15 வரும். ஸோ அப்ப வந்த விஷயம். ஓகேங்களா, அப்ப நாங்க வந்து டெலிகிராம்ல சொல்லியிருக்கோம், இது வந்து அதாவது சேம் விஷயம். ஓகேங்களா, சேம் ரெக்கமெண்டட் புக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாரு. அதே விஷயம் தான். டிஎன்பிஎஸ்சி ரெக்கமெண்டட் புக்னு இருக்கா, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்க அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா கூட இருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கற்பது ஐஏஎஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் இன்னைக்கு ஆரம்பிக்கல. எப்ப ஆரம்பிச்சோம்? 2017 ஆரம்பிச்சோம். இதுல சொன்ன எல்லா புக்ஸுமே நான் இங்க வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் வீடியோவை போட்டிருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாத்தையும். இது வந்து மஜித் ஹுசைன் ஜியோகிராபிக்காக, இது டிஆர் குல்லர், ரமேஷ் சிங், எடிசன் பாருங்க, பழைய எடிசன். இதெல்லாமே அப்பவே வாங்கின புக்கு, ஏதோ இந்த வீடியோ போறதுக்காக வாங்கின புக்கு கிடையாது இது. ரைட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமிகாந்த் 3வது எடிசன். நீங்க சொன்ன அரியண்ட் புக்கு இந்த வீடியோல வந்திருக்கும். இந்த பிடிஎஃப்ல சொல்லியிருப்போம். அரியண்ட் புக்கு கந்தலா ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஏன்னா எல்லாமே வீடியோவை போட்டிருக்கேன். 2017 எடிசனா? 2017 முன்னாடியே. இது வந்து நான் செப்டம்பர்ல வாங்கியிருப்பேன். ஆனா நாங்க வந்து முன்னாடியே நாங்க மார்ச் மாசமே வந்து நாங்க மே மாசம் நாங்க வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் கற்பது ஐஏஎஸ்ல. அப்ப இருந்தே இந்த அரியண்ட் புக் எல்லாத்தையும் நாங்க வீடியோவை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பாயிண்ட் நம்பர் 1.
ரீசெண்டா வரல. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இது ரீசன் கிடையாது. ரீசெண்டா ரிலீஸ் அந்த வீடியோல எல்லாம் சமீபத்துல ரிலீஸ் ஆன புக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, கிடையவே கிடையாது. ஓகேங்களா, சோ அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சமீபத்தில் வந்தது அல்ல. பாயிண்ட் நம்பர் 1 முடிஞ்சிருச்சா? அப்ப இது எப்ப வந்தது? 2021ல வந்தது. அத கலர் மாத்தி 2022ல கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ப்ரூஃபோடவே கொடுத்துட்டேன். அதை வந்து நான் சார் நீங்க டேட் சேஞ்ச் பண்ணியிருந்தா பண்ண முடியாது. நான் போட்ட வீடியோவோட டேட் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? ஏற்கனவே போட்டாச்சு அந்த வீடியோவை, அன்னைக்கே பப்ளிஷ் ஆச்சு, தனக்கு சில பேர் பார்த்துருப்பாங்க. ஓகே, அது எப்படி நான் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, சரி இந்த வீடியோ இப்போ எதுக்கு சார் போடுறீங்க அப்படின்னு கேட்டா, ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு 40,000 வியூஸ் வந்திருக்கு. 40,000 மாணவர்கள் மேபி அவங்க வந்து சம்திங் பொல்யூட் ஆயிருக்கலாம். ஸோ அது தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எனக்கே பர்சனலா கற்பதையோட டெலிகிராம்லயும் சரி, என்னுடைய வாட்ஸ்அப்ல பர்சனலா எனக்கு வந்து பேசியிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய குரூப்லயும் ரீசன்ட் புக் லிஸ்ட் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்கு. நீங்க கற்பதையோட டிஸ்கஷன் குரூப்லயே போய் பாத்துக்கலாம். ஓகேங்களா, அது இருக்கும். ஐ திங்க் அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க, பொண்ணு பேர் மறந்துருச்சு அவங்க. ஓகேங்களா, சோ இப்படி வந்ததுனால என்னோட ஸ்டூடெண்ட்டும் என்கிட்ட கேட்டதுனால இந்த வீடியோ பண்றேன். ஸோ அவேர்னஸ் சொல்லிட்டேன், ரைட்? ஸோ இது உங்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தி விட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க எத்தனை பேர் இந்த வீடியோ பாப்பீங்கன்னு தெரியல. இந்த வீடியோ தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்பதான் புரிய வரும். புதுசா புற்றுசல் மாதிரி கிளம்பிட்டு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை நம்ப வேண்டாம். அவர்களுடைய ஸ்திரத்தன்மை இருந்துச்சுன்னா நம்புங்க, தாராளமா நம்புங்க, பாருங்க, நல்லா பண்ணாங்கன்னா பாருங்க. ஆனால் தேவையற்ற விஷயத்தை நம்ப வேண்டாம். சரி, ஏமாறாதேன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டா, அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா மேபி சில ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக இது பண்ணலாம். அதனால ஏமாந்துறாரு. உங்களை வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல நிறைய சேனல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யூடியூபர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தம். பட் சில சேனல்ஸை நம்பி ஏமாற வேண்டாம். ஓகேங்களா, ஸோ அவங்கள வந்து இக்னோர் பண்றது நல்லது. ஓகேங்களா, ஸோ அவங்க நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அதெல்லாம் நான் கேட்க விரும்பல. அவங்கள இக்னோர் பண்ணிடுங்க. உண்மையிலேயே உங்களுக்காக உழைத்து கொண்டு இருப்பார்கள்ல, அவர்களை நம்புங்க. உங்க மேல ஒரு பர்சனலா ஒரு கோவம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு 50,000 60,000 முதற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை பிடிஎஃபா ஃப்ரீயா கொடுத்தா அலட்சியம் காமிக்கிறீங்க. ஓகேங்களா, உதாரணத்துக்கு என்னுடைய 100 நாள் 100 ஜிகே அது வந்து பிடிஎஃப் வேணும், அது ஃப்ரீயா தான் கொடுக்க வந்தேன். ஆனா நீங்க பார்க்கல, நிறைய பேர் பார்க்கல. ஸோ ஃப்ரீயா மாணவருக்கு ஃப்ரீயா கொடுப்போம், பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் பார்க்க மாட்டாங்களா கிளாஸஸ் அப்படின்னு தான் கொடுத்தேன். நீங்க வேணா சும்மா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் மினிமம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஷார்ட்ஸ் பார்ப்பாங்களாம். இது நான் வெளியிடல, உலக லெவல்ல இந்தியாவில் அதிக அளவுல ஷார்ட்ஸ் பாக்குறாங்களாம். அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அஸ் வெல் அஸ் வந்து யூடியூபா இருக்கட்டும். ஷார்ட்ஸ் அதிகமா பாக்குறதுல இந்தியர்களும் இருக்கிறாங்க. அப்ப அதுல தமிழ்நாட்டு மாணவர்கள் நம்ம இந்த அனாலிட்டிக்ஸ்ல போய் பாக்குறோமே, எத்தனை பேர் ஷார்ட்ஸ் பாக்குறீங்க? அந்த ஷார்ட்ஸ் டைமிங் டியூரேஷனை சேர்த்தா 1 மணி நேரத்துக்கு மேல வரும். டைம் போறதே தெரிஞ்சிருக்காது. ஆனா 100 நாள் 100 ஜிகேல டெய்லி ஒரு ஜிகே ஒரு டாபிக் கொடுக்குறேன், அது 1 மணி நேரம் பாருங்க, இல்ல 1.5 மணி நேரம் பாருங்கன்னு சொன்னா பார்க்க மாட்டீங்க. சரி, பிடிஎஃப் ஆன்சர் வேணும்னு கேக்குறீங்க, சரி ஓகே அதையும் கொடுக்குறேன். ஆனா இலவசமா கொடுத்தா அலட்சியம் வரும் என்பதற்காக 50,000 ரூபாய் அப்படின்ட்டு இருக்கும். மேபி 50,000 ரூபாய் சவுண்ட்ஸோ. ஓகேங்களா, சோ நான் ரொம்ப கம்மியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு டீம் கிட்ட கேட்டு, அதான் 50,000 ரூபாய் இல்ல 1% மட்டும் தான் சார்ஜ் போட்டு நான் அது கூட கிடையாது, ரொம்ப கம்மியான விலையில பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, 50,000 ரூபாய் 10%, 1% வெறும் 500 ருபீஸ்ல ஒட்டுமொத்த ஜிகேயா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவும் கொஸ்டின் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறோம். ஓகேங்களா, சோ அதுக்கு ஆதரவு இல்ல, ஆனா உங்களை ஏமாத்துறவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இது ஏன்? ஒரு கிராபிக்ஸ் போட்டு பிரம்மாண்டமா கையை தூக்கி கையை கால காமிச்சு ஒரு புக்கை இப்படி இதை வாங்க அப்படின்னு சொன்னா வாங்கிடுவீங்களா? இப்படியா ஏமாந்து போறீங்க? ஸோ ஏமாறாது. அதுக்காக தான் இந்த இது. ஓகேங்களா, அடுத்தது சரி இதை படிக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா படிக்கலாம். சில சொன்ன அந்த நான் லிங்க்ல காமிக்கிறேன், சில சொன்ன புக்ஸ் எல்லாம் தாராளமா படிக்கலாம். ஆனால் ரிமெம்பர் தட் இது கவர்மெண்ட் சொல்லல, கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ரெக்கமெண்டட் புக்ஸ் அதான் கொடுத்துருக்காங்க. அபிஷியல் டிஎன்பிஎஸ்சி ரெக்கமெண்ட் பண்ண புக்னு எங்கேயாவது டைட்டில் இருக்கானா? இல்ல. கரியர் சர்வீஸ்ல வந்தது. ஓகேங்களா, கரியர் சர்வீஸ்ல வந்தது. மீண்டும் சொல்லிக்கிறேன், இது வந்து கவர்மெண்டோட இது கிடையாது. கவர்மெண்டோட அபிஷியல் 2022ல அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் ஃபார்மேட், ஓஎம்ஆர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸை சேஞ்ச் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ டிஎன்பிஎஸ்சில இருந்து ரெக்ரூட் ஆகி போயிருப்பாங்கல்ல, அதாவது கவர்மெண்ட் ஆபீஸ் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கும், பிஏஓ சங்கம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கங்கள் இருக்கா, அந்த சங்கத்துல இருந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதாவது ஒரு கொரி மாதிரி கொடுக்குறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்கில் ஓரியன்டான டெவலப்மெண்டோட ரெக்ரூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ரெக்கமெண்ட் பண்ணி சிலபஸ் சேஞ்ச் பண்றாங்க. ஸ்கில் ஓரியன்டட் ஆஃப் சிலபஸ் பேராவா கொடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் முந்தி இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தகவல் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வருது. ஏன் சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல வருது. தினத்தந்தியில, தினமணி, தினா த ஹிந்து தமிழ், இந்த 3லயுமே வந்து அந்த ஆர்டிகல் இருக்கு, நீங்க போய் ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க. ரைட்? ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, ஏன் சிலபஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகிற டயத்துல தான் இந்த புக்கை
ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்ல கொண்டு வர்றாங்க. அப்ப ஓப்பனா புது புக் வந்திருக்கா 2018 டயத்துல 2018 டயத்துல புது புக் ரிலீஸ் ஆகி வருது. 2020ல ஒரு நியூ சிலபஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு மாத்துறாங்க. அப்ப கேட்கப்படுது, ஒரு பிரஸ் மீட்ல கேட்கப்படுது, ரிஜிஸ்டர் கிட்ட கேட்கப்படுற கேள்வி புது புக் படிக்கணுமா பழைய புக் படிக்கணுமான்னு. அப்ப ரிஜிஸ்டர் சொன்ன அந்த பதில் தினமணியில் தலையங்கமாக வந்தது. நீங்க கூகுள் பண்ணி ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க. என் மேல நம்பிக்கை இல்லைனா நான் இது எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா, நான் ப்ரூஃபோட காமிக்கிறேன், கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்க போய் செல்ஃபா போய் எடுத்து பாருங்க. அதுல சொல்லிருப்பாங்க என்னன்னு கேட்டா, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம்னு ஒண்ணு கொடுக்குறோமா, அந்த பாடத்திட்டத்துல சொன்ன தலைப்புகள் புது புக்ல இருந்தாலும் சரி பழைய புக்ல இருந்தாலும் சரி, இல்லை இதை தாண்டி வேற சில புத்தகத்துல இருந்தாலும் படிங்க, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து ரெஃபர் திஸ் புக் 2018 எடிஷன் 2017 2014 எடிஷன் அப்படிலாம் சொல்லவே. ஓகேயா, ரிஜிஸ்டர் சொன்னது சார். அப்ப அதை தாண்டி வேற சில புக் படிக்கலாமா, அது உங்கள் இஷ்டம். ஸ்கூல் புக்ல இருந்துதான் படிக்கணும் நாங்க சொல்ல வரல, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணா போதும்னு தான் சொல்லியிருப்பாரு அவர். ஓகேங்களா, சோ அதுவும் அந்த பேப்பர்ல ஃபுல்லா வந்திருக்கும் அந்த ஆர்டிகல். ஓகேங்களா, அதை நான் இங்க ஏன் பதிவு பண்றேன்னு கேட்டா, இது எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும். ஓகேங்களா, நான் உங்களுக்கே காமிச்சிட்டேன், இவ்வளவு புக் வச்சிருக்கேன்ப்பா. இந்த கபோர்டு ஃபுல்லா ஒரு 2000 புக் என் ஸ்டூடெண்ட்டுக்காக நான் கொஸ்டின் எடுக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்த புக்ஸ் எல்லாமே. நான் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்த டயத்துல இருந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் படிக்கும் போது நான் கொண்டு வந்த புக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஏற்கனவே நிறைய பல வீடியோல என் புக்ஸ் ஃபுல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த புக்கெல்லாம் நான் படிக்கிறேன், இந்த புக்கெல்லாம் நான் ஏன்னா படிக்கும் போது இருந்தே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த புக்ஸ் எல்லாம் பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க, நல்லா இருக்கும்னு சொல்லி. ஓகேங்களா, சோ அப்ப அந்த வீடியோ எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த புக்ல டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பாத்தீங்களா, இதுல பாருங்க சயின்ஸ் எல்லாமே இங்க வந்து 11th 12th புக்னு சொல்லிட்டாங்க. ஜியோகிராஃபி, எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாமே 11th 12th புக். அண்ட் தமிழ் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேக்ஸ் 6th to 10th புக் பாருங்கன்னு சொல்லிட்டு. இது மட்டும் பார்த்தாலே போதும். குரூப் 4க்கு இந்த கைடு எல்லாம் பார்க்கணுமான்னு கேட்டா, இது வந்து பிரைவேட் கைடுப்பா. இது வந்து கவர்மெண்ட் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்? அப்ப கவர்மெண்ட் இந்த சொன்ன இந்த கைட்ல இருந்தெல்லாம் வாங்கியிருக்காங்களா, காசு வாங்கியிருக்காங்களா? இப்ப இந்த புக் இருக்கு, இது வந்து மனோகர் பாண்டே தான். இப்ப எல்லாம் மனோகர் பாண்டே தான் வர்றாரு. ஓகேங்களா, 2013ல இருந்து மனோகர் பாண்டே. அதுக்கு முன்னாடி வேற ஆத்தர் இருந்திருப்பாரு அரிஹண்ட் பிரத்யோகிதா தர்பன். இதெல்லாம் ரொம்ப பழைய எடிஷன், பழைய பப்ளிகேஷன்ஸ். ஓகே, சோ மனோகர் பாண்டே கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிகேஷன் இருந்து, ஏன்னா இது பின்னாடி பெரிய பிசினஸ் இருக்கு. கவர்மெண்ட் வாங்குதுன்னு சொல்றீங்களா? அப்படியா? இல்ல. சோ அந்த யூடியூபர்ஸ் ஏன் இப்படி சொன்னாருன்னு தெரியல. டாடா மெக்ராஹில் எல்லாமே நான் வச்சிருக்கேன். எல்லா புக்குமே இங்க இருக்கு. ஒன்னா எடுத்து காமிச்சேன்னு வச்சுக்கோங்க, டைம் பத்தாது. டாடா மெக்ராஹில் புக் எதுக்காக? என்ன காம்ப்ரிஹென்சிவ் இதை வந்து ரெஃபர் பண்றதுக்காக. ஐஏஎஸ் பிரிலிம்ஸ் கைடுன்னு கொடுத்துருக்கு, அதை நான் ஏன் வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கணும்? அதே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும். சோ அப்ப திஸ் இஸ் நாட் ஃபார், அதாவது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ இது வந்து கைடு அப்படிங்கறதே உள்ள வேணாம், தேவையில்லை. தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா புக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய குரூப் 4க்காக பழைய குரூப் 2க்காக படிச்சுட்டு இருப்பீங்க. அது நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு இது ரெஃபர் பண்ணியிருக்கேன். எதுக்கு? தமிழ் இலக்கிய வரலாறு அந்த இதுக்காக வரும். அது சின்ன ஒரு சின்ன நூல் அளவுல படிக்க வேண்டியதான். ஓகேங்களா, ரீசெண்டா ஒரு வெப் சீரிஸ்ல சொல்லுவாங்க, அந்த படத்துல வந்து அந்த வெப் சீரிஸ்ல வந்திருக்கும், ஒரு எக்ஸாம் இருக்குன்னா 100 கேள்வி கேட்கறாங்க. ஒரு 2 கேள்வி எனக்கு தெரியலன்னா, தெரியாத கேள்வியை நான் நினைச்சிட்டே இருக்கிறத விட தெரிஞ்ச கேள்விக்கு போனேன்னா நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல சரியா அந்த டயலாக்ஸ் தெரியல. ஸோ அது நீங்க பாத்துருப்பீங்க, சுழல் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்து ஷார்ட்ஸ்ல எல்லாம் வருது. அந்த மாதிரி தான்ப்பா, தேவிராவில இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்காக இவ்வளவு பெரிய தேவிரா புக் படிக்கணும்? தேவையில்ல. அது பழைய குரூப் 4ல விஓஓ குரூப் 4 தனித்தனியா நடக்கும் பாத்தீங்களா, அப்ப படிச்சது. இப்ப யாருமே ரெக்கமெண்ட் பண்றதே இல்ல, நாட் ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்ல இல்ல. இப்ப வம்புக்கு வருவீங்க, யார் சொன்னா இத்தனை கொஸ்டின் வந்திருக்கு தேவிராவில அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, தேவிராவில இருந்து வருது. ஆனா அதே கேள்வி அதே தகவல் நம்ம ஸ்கூல் புக்லயும் இருக்கு. அண்ட் இப்ப வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க தமிழ்ல. சோ இலக்கணம் தான் படிக்கணும். ஒரு 15 கேள்விக்காக நம்ம வந்து தேவிரா படிக்கணும் அவசியம் கிடையாது. தமிழுக்கு யூனிட் 8ல, பழைய யூனிட் 8ல வந்து பாத்தீங்கன்னா வர 6ல, ஓகேங்களா, சோ புதுசுல 6ல இருக்குல்ல, சோ அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வரலாறு இதுல எல்லாம் நீங்க ஸ்கூல் புக்கே படிச்சிடலாம். அண்ட் ரீசன்ட் கவர்மெண்ட் டேட்டாஸ் படிச்சிடலாம். ஓகே, பட்ஜெட்ல இருந்து சில தகவல் இருக்கு, அதை படிச்சிடலாம். அதுக்கு தேவிரா தேவையில்லை. இப்ப வராதா? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் மற்றும் கனியன் புக் வந்து ஒரு பிரைவேட்டோட அகாடமி. அது எப்படி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம்? கவர்மெண்ட் இதுல வந்திருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க, இல்லன்னு சொல்ல வரல. ஓகேங்களா, சோ அது எப்படி ஒரு தனியார வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணும்? ஓகேங்களா, கவர்மெண்ட் புக்கை ரெக்கமெண்ட் பண்ணும், இதெல்லாம் பண்ணாது. ஓகேங்களா, சோ இது வேல்யூ ஆடடா உங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. அண்ட் இது புதுசு கிடையாது, பழசு, அதையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி இங்க மாதிரி சுறா, சக்தி இது எல்லாமே வச்சிருக்கேன். மனோரமா எல்லாமே இருக்கு. மனோரமா பாத்தீங்கன்னா கந்தலாய் போய் கிடக்கு அந்த புக்கெல்லாம், பழைய புக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி சக்தி எல்லாம் நல்லா தூக்க முடியல, இவ்வளவு பெருசா இருக்கு புக். ஓகேங்களா, சக்தி, சுறா இதெல்லாம் வந்து கரண்ட் இயர்ஸ் புக்னு கொடுத்துருக்காங்கல்ல, வேணாம். ஓகே, இந்தியா இயர் புக்
இந்தியா இயர் புக் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த புக் இருக்கான்னு பாக்குறேன். ஏன்னா 2015ல வாங்கின புக், அதுக்கப்புறம் நான் வாங்குறது நிப்பாட்டிட்டேன். விடுங்க, அதெல்லாம் வேணாம் நமக்கு. ஓகேங்களா? தமிழக வரலாறு இது கே பிள்ளை, இது வாங்கலாம் ஃபார் மெயின்ஸுக்கு. தர்மராஜ் மெயின்ஸுக்கு. தட்சிணாமூர்த்தியோடைய புக்கு சூப்பர் புக். இது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தட்சிணாமூர்த்தியோடைய புக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த புக்கு பாருங்க, இந்திய வரலாறு ஒரு அறிமுகம், டிடி கோசாம்பி. இந்த புக்கு நீங்க படிக்கலாம். தட்சிணாமூர்த்தி புக்கு நான் காமிச்சிருக்கேன், எடுக்க முடியல. அது ஒரு லிஸ்ட். அதெல்லாம் நான் கபோர்ட்ல இருக்கிறதெல்லாம் இங்க எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். வேண்டாம், இந்தியா இயர் புக்கு தான் கிடைச்சிருச்சு. அது தலகாணி புக்கு. ஓகேங்களா? எந்த வருஷம் பாருங்க, 2013. இது வேணுமா? இவ்வளவு பெருசா இருக்கு. இது வேணுமா? ஜஸ்ட் வரணும். இது தேவையில்ல, தேவையற்றது. 2025 வந்திருக்கும். யூபிஎஸ்சிக்கு படிங்கப்பா, இங்க வேண்டாம். ஏன்னா குரூப் 4க்கு வேண்டாம். ஓகே. அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இங்க பாருங்க, கா வெங்கடேசன் மெயின்ஸுக்காக படிங்க, தப்பு இல்ல. குரூப் 1 மெயின்ஸுக்கு படிங்க. லட்சுமிகாந்த் புக்கு, கற்பதை ஏஸ்னாலே லட்சுமிகாந்த் பாலிட்டி 195 வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க போதும். எல்லாமே வந்து எடிசன் 3ல இருந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் ஒன்னொன்னா போட புக்கெல்லாம் சரிஞ்சு கீழே வருது. அந்த அளவுக்கு அவ்வளவு புக்ஸ் இருக்குங்க. 2000 புக்ஸ் நான் வச்சிருக்கேன். எல்லா புக்கும் வச்சிருக்கேன். எல்லாமே தேவையா? இந்த லிங்க் கொடுத்துருக்காங்களா, தமிழக அரசு மேகசின், தாராளமா படிக்கலாம். அதே மாதிரி இ கவர்னன்ஸ் லிங்க் இது பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட், இந்தியா கவர்மெண்ட் வெப்சைட், ஸ்கீம்ஸுக்காக பாருங்க. ஆல் இந்தியா ரேடியோ வந்து இப்பெல்லாம் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸே பாக்குறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறது இல்ல. அண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்காக இங்க இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயே இருக்கு. அண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் நான் தான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராகவே கொடுக்குறேன். கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ பாருங்க போதும். சர்வதேச மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வரல, பல புது புது சேனலை பாக்குறதுக்கு இதை பாருங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு திருப்பி வீடியோ போடுறாங்க. அப்ப கவர்மெண்ட் சர்வீஸ் எப்படி பார்ப்பாங்க? கவர்மெண்ட் சேவை எப்படி செய்வாங்க? கவர்மெண்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காகவும் சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்காக மக்கள் சேவைக்காக வழங்கப்பட்ட லேப்டாப்ல யூடியூப் சேனல் நடத்துறாங்க. யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்? கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப்னு ஒரு டாபிக் இருக்கா பாலிட்டியில? கவர்மெண்ட் லேப்டாப்பை தனியாருக்காக தனிப்பட்ட விருப்பத்துக்காக பயன்படுத்தினால் அது கரப்ஷனா? கரப்ஷன் இல்லையா? கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்காந்துட்டு அவங்க வந்து அடுத்த லெவல் படிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிச்சா நல்லதுதான். ஃப்ரீ டைம்ல நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு குரூப் 4ல இருக்கேன், குரூப் 2க்காக படிக்கிறேன், தப்பான்னு கேட்டா அது ஆக்சுவலா தப்பு தான். ஆனா அது கூட எக்ஸம்ஷன். ஆனால் யூடியூப் சேனலுக்காக ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் தவறு. அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை சப்போர்ட் பண்ணுவீங்களா? அது பண்ணணுமா? மற்ற சேனலை யூஸ் பண்ணிக்கோங்க, மற்ற யூடியூபை பாருங்க. அப்போதைக்கு கூட பார்க்க வேணாம், ஏன்னா நாங்க வந்து உள்ளபடி ஓப்பனா பேசுறவங்க. எங்களை கூட பார்க்காதீங்க, அதர் யூடியூபர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பட் ஏமாற வேண்டாம். ஓகேங்களா? பொய்மைக்கு பேர் ஆதரவு கொடுக்க வேண்டாம். அப்ப இதை படிக்கலாமான்னு கேட்டா படிங்க, ஸ்கூல் புக் படிங்க. அதுல இருக்கிறது உங்க ரெலவெண்டான எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பாருங்க. படிக்காதீங்கன்னு சொல்ல வரல, படிங்க. ஆனா அது இப்ப ரிலீஸ் பண்ணது கிடையாது, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணது கிடையாது. ரெண்டு விஷயம். நாட் ரீசென்ட்லி, நாட் பை கவர்மெண்ட். ஓகே. எப்ப கரியர் சர்வீஸ் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அதிமுக பீரியட்ல, கொரோனா டயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரைவேட் என்ன சொல்ல அகாடமி எல்லாமே அங்க போயிருக்கும். எல்லா பிரைவேட் அகாடமிஸ் எல்லாமே அங்க போய் அவங்க மீட்டிங் நடக்கும். அங்க மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸா எடுத்து கொடுத்தோம், கொஸ்டின் பேங்க் கொடுத்தோம், அதாவது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் பாக்குறீங்களா, கரியர் சர்வீஸோட மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே பல பிரைவேட் அகாடமி கொடுத்தது தான். எல்லாமே கிளப் பண்ணி வந்திருக்கும். அது எப்படி ரெடி பண்ணாங்க, என்ன சோர்ஸ், அதெல்லாம் இங்க சொல்ல அது வேணா, டைம் ரொம்ப இதா போகுது. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை படிக்கலாம், ஆனால் உங்களுக்கு தகுந்த தேர்வோட வச்சு படிங்க. அண்ட் கன்க்ளூஷன் அகைன் சொல்றேன், தவறானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டும் நீங்க செய்யற ஒரு கரப்ஷன் தான். தவறானவர்களுக்கு சப்போர்ட் பண்றத நிப்பாட்டுங்க. அண்ட் ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, 1க்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணுங்க. இப்ப நான் சொல்ற இதே வீடியோல இந்த வீடியோவையும் 1க்கு 2 முறை கிராஸ் செக் பண்ணி, நான் ஃபுல்லா ரெக்கமெண்டோட கொடுக்குறேன். இது இந்த வருஷம் வந்ததுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த இயரெல்லாம் டேட் எல்லாம் என்னால மாத்த முடியாது. நான் நினைச்சா கூட மாத்த முடியாது. ஏன்னா நீங்க போய் பார்க்கலாம். அப்பவே போட்டோம். 2017ல இருந்து நாங்க யூடியூப் சேனல் அண்ட் டெலிகிராம் ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப இருந்தே நாங்க இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய ஆதரவு வேண்டும். ஆதரவுக்காக எல்லாமே பண்றோம், ரைட்டா? ஏன்னா மாணவர்களை அப்லிஃப்ட் பண்ணணும், அவங்கள ரைட் வேக்கு கொண்டு போகணும். அதுக்கு பரபரப்பா வந்து கிராபிக்ஸ் போட்டு பரபரப்பா அப்படின்னு பேசி ஒரு புக் இப்படி காமிச்சு இது வாங்கன்னு சொன்னா நம்பி ஏமாந்துறாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா நீங்க நேரடியா வந்து அபிஷியல் வெப்சைட்ல போங்க, அதுல ஆன்சரோட இருக்கு பாருங்க. அதுக்கு கொஸ்டின் வேணுமா, அதுவும் வந்து நீங்க வந்து இந்த கரியர் சர்வீஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வித் கொஸ்டினோட, வெறும் கொஸ்டினோட இருக்கு இல்லையா? கற்பதேசத்துல நாங்க வெறும் கொஸ்டினோட கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்க பிரிண்ட் போட்டு படிக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க தேவையில்லாத இந்த என்ன சொல்ல பாசிவ் இன்கம் இல்லைன்னா வந்து சம் ஆக்சிலரி இன்கம் அவங்களை ஜென்ரேட் பண்ண வைக்க தேவையில்லாத. ஓகேங்களா? சோ அதற்கு நீங்க டெடிகேட்டிவா இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. சார் யார சார் நீங்க சொல்ல வரீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டா அது உங்கள் விருப்பம். நிறைய சேனல்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் இருக்காங்க யூடியூப்ல.
அவங்கள பாருங்க, இல்ல ஒரு அகாடமியை வந்து பாருங்க, அது கூட நல்லதுதான். தேவையில்லாத இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொய் பிரச்சாரம் செய்பவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். ஆனா அந்த சேனல் எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த ரெக்கமெண்டட் புக்ஸ் பத்தி எல்லாம், அதாவது ஒவ்வொரு பத்தி சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல, ஓகேங்களா? ஒவ்வொரு பத்தி தெளிவா சொல்றாங்க, ஆனா ரீசென்ட்னு சொன்னது தவறு. ஓகே, ரீசெண்ட் கிடையாது, பழசு. அண்ட் என்கிட்டே வந்து என் ஸ்டூடெண்ட் சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள், அதை விழிப்படைய செய்ய வேண்டும், விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். ஸோ ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் அவேர்னஸ், அதுக்காக தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், ரைட்டா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கான காரணம், ப்ளீஸ் அவேர் ஆகுங்க, ஏமாறாதீங்க. இதை படிக்கலாம்னு கேட்டா தாராளமா படிங்க. குரூப் 4க்கு இது தேவையில்லை, ஃபுல் புக் போதும். அண்ட் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் மட்டும் எங்கேயோ இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, இருக்கக்கூடிய சோர்ஸை பயன்படுத்திக்கோங்க. இலக்கணத்துக்கு அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, தமிழ்ல இலக்கணத்துக்கு அதிக கான்சன்ட்ரேட். மேக்ஸுக்கு வந்து ஸ்கூல் புக்கை பாருங்க, அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு வந்து இதுக்கு போகலாம், அதாவது அரியண்டுக்கு போகலாம், சாரி RS அகர்வால் போகலாம், ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி ஜிகேக்கு ஸ்கூல் புக்கே போதும். பழைய புக்கு புது புக்கு அதுக்கெல்லாம் போகாதீங்க. 100 days 100 GK சும்மா ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கேன், டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி அதை பாருங்க. கன்க்ளூஷன் சொல்ல வர்றது ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, எது உண்மை என்று யோசிச்சு முடிவிடுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் அரசு அதிகாரி, எப்ப படிக்க வந்தீங்களோ அப்பவே நீங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். நீங்க கவர்மெண்ட் ஆபீசர்னு நான் நம்புறேன்ப்பா. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கிராஸ் செக் பண்ணுங்க, இந்த வீடியோவையும் சேர்த்து என்னையும் சேர்த்து எல்லாரையும் ஒரு பார்வை கிராஸ் செக் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? செய்வீங்கன்னு நம்புறேன். செய்வீர்களா? அடுத்த வகுப்பில் அடுத்த ஒரு வீடியோல கிளாஸ் ஆர் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். என்றும் உங்களுடன் கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் அல்ல, நான் தமிழ்மொழி.